ஈவினிங் டீ டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டேங்க. 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன். கடுகு போட்டுக்கிட்டேங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. நல்லா பொரிஞ்சதும் மிளகு, ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க, வாசனையாக இருக்கும். முந்திரி பருப்பு வேணும்னா போடலாங்க, இல்லைன்னா வேண்டாம். வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. 2 வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கேரட் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிட்டேங்க. அப்போ தான் காரமாக இருக்கும். இது எல்லாம் சேர்ந்தாப்பில் வதக்கிடுங்க. தேங்காய் வேணுன்றவங்க சின்ன சின்ன பல்லாக சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் சேர்க்கலை. எல்லாத்தையும் வதக்கிடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதுங்க. ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. இந்த சூட்லேயே வதங்கிடும். இட்லி மாவு, மீந்த மாவு இருந்தது, லைட்டாக புளிப்பாக இருந்தது, அதில் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கேரட் சேர்க்கறதால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. ஒரு குழி பனியாரக்கல் அடுப்பில் வச்சுக்கிட்டேங்க. எனது சின்ன பனியாரக்கல். எண்ணெய் தடவிக்கங்க. இதை மாதிரி மாவு ஃபுல்லாக வழிய ஊற்றாதீங்க. ஒரு கரண்டி எடுத்து குழிங்களில் ஊற்றிடுங்க. முக்கால்வாசி ஊற்றுங்க, ஏன்னா வெந்து பொங்கி வரும், மேலே வரும் குண்டு குண்டாக. இது மாதிரி ஊற்றிடுங்க. பிகினர்ஸ் கூட செய்யலாங்க, இது ஈஸியாக. சுற்றி எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. இது மாதிரி ஒன்று ஒன்றா சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா செவந்து வரும். நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். எல்லா பக்கமும் திருப்பி போடுங்க. சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வடை கம்பி கூட எடுத்துக்கலாங்க. எல்லா பக்கமும் வேகணும். குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக. இது லாக்டவுன் டைமில் கடையில் வாங்காமல் வீட்லேயே செய்யலாங்க. கார சட்னி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.